ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் பூஜை பண்ணினது அதை தான் வந்து விலாகாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெள்ளிக்கிழமை காலையில் எப்பவும் போல் நேரமாக எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சிட்டு நம்ம ப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு வாசலில் கோலம் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து சாதம் எல்லாமே வந்து வச்சு விட்டுட்டு தான் நான் வந்து கோலம் போடுறதுக்கே வருவேன். சாதம் ஒரு அடுப்புலையும் பருப்பு ஒரு அடுப்புலையும் வந்து வச்சு விட்டு தான் வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லன்ச் அப்படின்னா, இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால சாம்பார் தான் வைப்போம். அது வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் கத்திரிக்காய், அவரைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் தான் வந்து இன்றைக்கி வைக்க போகிறேன். அதனால் வந்து வைக்க வேண்டிய அந்த காய்கறி எல்லாத்தையும் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இன்றைக்கி கோலம் போட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு சாப்பாடு ஒரு அடுப்பில் வச்சு விட்டு தான் வந்து வெளியில் வந்து கோலம் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி இந்த கோலம் தான் வந்து போட்டிருந்தேன். தாமரைப்பூ கோலம் தான் வந்து வாரமான வெள்ளிக்கிழமையான போடுவேன். அதனால் வந்து இன்றைக்கி வந்து தாமரைப்பூ வந்து ரங்கோலி கோலத்தில் வர மாதிரியான ஒரு கோலம் போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம வந்து எப்போவும் வந்து அந்த காவி பொடி கொடுப்போம் இல்லைங்களா, அது மாதிரி வந்து காவி கலரும் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். காவி கலர் கொடுக்குறப்போ நம்ம கோலம் வந்து நல்லா வந்து அழகாக ப்ரைட்டாக தெரியும். ஸோ ஃபைனலாக நம்ம போட்ட கோலம் இந்த மாதிரி தான் இருக்குது. கோலம் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம நிலவாசலில் வந்து கோலம் போட்டுக்கலாம். நிலவாசலில் வந்து நான் எப்போவுமே வந்து அரிசி மாவில் தான் கோலம் போடுவேன் இல்லைங்களா, அதனால் வந்து அரிசி மாவு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அதிலேருந்து கொஞ்சம் எடுத்து அரிசி மாவுலேயே வந்து நம்ம இப்போ கோலம் போட்டுக்கலாம். அரிசி மாவில் கோலம் போடுறது வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு வைப்ரேஷனும் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் அரிசி மாவில் வந்து கோலம் போடுறப்ப அதில் வந்து பல உயிர்கள் வந்து சாப்பிடும். எறும்பு, ஈ அந்த மாதிரிலாம் வந்து சாப்பிட்றப்ப நம்மளுக்கு வந்து 7 தலைமுறை சாபமும் நீங்கும். இது வந்து நான் எல்லா வீடியோலையுமே வந்து சொல்லிகிட்ருக்கேன். எதுக்காக அப்படின்னா, புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ வந்து நம்ம கோலம் போட்டுட்டு காவி பொடியெல்லாம் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் வந்து நடுவில் வச்சுக்கலாம். நம்ம என்ன தான் வந்து கோலம் போட்டாலும் அந்த அரிசி மாவில் கோலம் போடுறதுல நடுவில் அந்த மஞ்சள் குங்குமம் வச்சா அப்படின்னா தான் அந்த கோலமும் அழகாக இருக்கும். அதே மாதிரி வீடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மங்களகரமாக இருக்கும். வீட்டில் வந்து இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறப்போ லக்ஷ்மி கடாட்சம் வந்து வீட்டில் அதிகரித்து காணப்படும். அதனால் இன்றைக்கி நான் வந்து காலையில் சாமி கும்பிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் காலையில் வந்து சாமி கும்பிட முடியல. அதனால் வந்து கோலம் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா வந்து மதியானமாக வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் சுக்கர ஓரையில் அப்படின்னு சொல்லிட்டு 1 to 2 சுக்கர ஓரை வருது இல்லைங்களா, அந்த டயத்தில் சாமி கும்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு காலையில் ஒர்க்கெல்லாம் வந்து முடிச்சிட்ருந்தேன். சரி, சாமி கும்பிட்றப்ப நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலான்ட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் கையோடு இப்போயே வந்து வச்சு விட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சாமி கும்பிட்றது மட்டும் விளக்கேற்றுறது மட்டும் அந்த டயத்தில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போயே வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு விட்றலான்ட்டு வச்சுட்ருக்கேன். வீட்டுக்கு நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறது வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு மங்களகரத்தையும் தரும். அதே மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து எந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனும் வீட்டுக்குள்ளே வந்து வராது. வாசல் படியோடையே வந்து அது நின்றும் அப்படின்வாங்க. அதனால தான் வந்து நிலவாசலில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது, வீட்டுக்கு முன்னாடி உருளி வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த ஒரு காரணத்தினால தான். வீட்டுக்குள்ளே கெட்ட சக்திகளை இதெல்லாம் வந்து உள்ளே விடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. வெளியில் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரவங்களாட்டியுமே பருப்பு வந்து விசில் வந்துருச்சு. இப்போ சாப்பாடும் வந்து விசில் வர்ற மாதிரி இருக்குது. விசில் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ சாப்பாடு ரெடி ஆயிரும். நம்ம வந்து இப்போ காய்கறி அறுத்து தாளித்து விட்டோம் அப்படின்னா சாம்பாரும் ரெடி ஆயிரும். நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கத்திரிக்காய், அவரைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பீட்ரூட்டும் உருளைக்கிழங்கும் போட்டு பொரியல் வைக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சேன். பாப்பாங்க வந்து அம்மா உருளைக்கிழங்கு வறுவல் மட்டும் செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஃபைனலாக வந்து நான் உருளைக்கிழங்கு வறுவல் தான் வந்து இன்றைக்கி செஞ்சுருந்தேன். இப்போ வந்து சாம்பார் வைக்கிறதுக்காக காய் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இன்றைக்கி ஒரு கதை ஒன்று பார்த்துடலாம். இந்த கதை மூலியமாக என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கடைசியில் என் கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நான் வந்து எதுக்காக டெய்லி கதை சொல்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயமுமே நம்ம வந்து சாதாரணமாக சொன்னால் யாருமே அதை காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஒரு கதை மூலியமாக சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு நல்ல முறையில் அது வந்து அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை வந்து நான் கதை மூலியமாக ஷேர் பண்ணுறேன். ஒரு காட்டில் ஓநாயும் முள்ளமன்றி இருக்குது. அந்த ஓநாய்க்கு பயங்கரமான பசி. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கப்போ இந்த முள்ளமன்றி வந்து பார்க்குது. இதை எப்படியாவது நம்ம அடித்து சாப்பிட்றணும் அப்படின்னு நினைக்குது. ஆனால் வந்து முள்ளமன்றி வந்து அந்த முட்கள்லாம் வந்து இருக்கிறனால இதை வந்து நம்ம சாப்பிட முடியாதே, வாயெல்லாம் கிழிச்சு விட்ருமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓநாய் வந்து நம்ம ஏதாவது ஒன்று தந்திரமாக பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கு. அப்போ வந்து இந்த முள்ளமன்றி வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, யாரையாவது பார்த்தாலே அந்த முட்களை ஃபுல்லாக விரிச்சுக்குங்களாமா. அந்த மாதிரி இந்த ஓநாயை பார்த்தோன்னே வந்து முட்களை ஃபுல்லாக விரிச்சுக்குது.
அப்போ வந்து இந்த ஓனாய் வந்து என்ன நினைக்குது, ஆஹா! நம்ம இந்த முட்கள ஃபுல்லா இது விரிச்சிருச்சே! இத வந்து நம்ம சாப்பிட முடியாது. இப்ப என்ன பண்ணலாம்? எப்படியாவது தந்திரமா பேசி நம்ம வந்து அத இன்னைக்கு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு நினைக்குது. அப்ப வந்து அந்த முள்ளம்பன்றிட்ட சொல்லுது, "நீ வந்து எவ்ளோ அழகா இருக்க தெரியுமா?" அப்படிங்குது. அதுக்கு என்னது என்னைய பார்த்து நீ அழகா இருக்குன்னு சொல்றியா? என்னைய பார்த்தாலே எல்லாரும் அருவருப்பா இருக்கு. என்னைய பார்த்தாலே பயமா இருக்குன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனா நீ மட்டும் என்னைய அழகா இருக்கேன்னு சொல்ற அப்படிங்குது. உண்மையிலேயே நீ எவ்ளோ அழகு தெரியுமா? இன்னும் அந்த முட்கள்லாம் மட்டும் இல்லாம இருந்துச்சுன்னா, இந்த உலகத்திலே நீ தான் அழகா இருப்ப அப்படின்லாம் வந்து சொல்லி, அந்த முள்ளமன்றிய வந்து மயக்க பாக்குது. அந்த முள்ளமன்றியும் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில அதுவும் வந்து இந்த ஓநாயோட பேச்சுக்கு வந்து மயங்கிருது. மயங்கி என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஓரமா போயி தன்னோட முட்கள ஃபுல்லா வாயில பிச்சு, கையில பிச்செல்லாம் வந்து எடுத்துட்டு வந்துருது. எடுத்துட்டு வந்தோன்னே பார்த்தோன்னா, அந்த ஓநாய் வந்து சொல்லுது, "இப்ப தான் நீ ரொம்ப அழகா இருக்க. அதுவும் இல்லாம இப்ப தான் நான் சாப்பிட்றதுக்கு நீ ரொம்ப தோதா இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஓநாய் வந்து முள்ளமன்றி வந்து சாப்பிட போகுது. அப்ப தான் இந்த கதை மூலியமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது, ஒரு புகழ்ச்சிக்கு ஆசைப்பட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சில சூழ்நிலைகள நம்மளே கூட இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால வந்து நம்ம புகழ்ச்சிக்கு வந்து எந்த இடத்துலயும் மயங்கிரக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கதையின் மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி புகழ்ந்தே பேசக்கூடாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒருத்தர வந்து ஒரு உயரத்துக்கு தூக்கி விடணும் அப்படின்னா, அவங்கள புகழ்ந்து பேசுறதுல தப்பில்ல. இப்ப வந்து அவங்க கிட்ட ஒரு திறமை இருக்கு. அந்த திறமைய வந்துட்டு நம்ம புகழ்ந்து பேசி அவங்க ஒரு வாழ்க்கையோட உயரத்துக்கு வர்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம வந்து புகழ்ந்து பேசுறதுல தப்பில்ல. மத்தபடி இந்த மாதிரி பேசி ஒருத்தர வந்து கழுத்தறுக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து தப்பான விஷயம் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இத இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதில எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது மூலியமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத நீங்க என் கூட நீங்களும் ஷேர் பண்ணிக்கோங்க. எப்பவுமே வெள்ளிக்கிழம பாப்பா வந்து சாம்பார் ரசமே வந்து எடுத்துகிட்டு போய்க்கும். தனியா வந்து அன்னைக்கு பாப்பா அவங்களுக்கு வந்து எதுவும் சமைக்கணுங்கிற அவசியம் இருக்காது. ஏன்னா, அவங்களுக்கு வந்து சாம்பார் அப்படிங்கிறப்போ ரொம்ப பிடிக்கும். அதனால இன்னைக்கு வந்து பாப்பா வந்து சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு வறுவலே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதே மாரி தோசைக்கும், சாம்பாருக்கும் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால காலையில வந்து தோசையும் இதுவுமே வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க. இப்ப நம்ம 1 டூ 2 பூஜை பண்ணணும் அப்படிங்கிறனால, ஏற்கனவே வந்து பூஜை பாத்திரம்லாம் கழுவி வச்சிருந்தேன். இதுக்கெல்லாம் வந்து பொட்டு வச்சுட்டு, எல்லாம் வந்து பூஜை ரூம்லாம் வந்து எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு, விளக்கேத்தி சாமி கும்பிட்டுருந்தேன். இன்னைக்கு வந்து விளக்கேத்துனது இதெல்லாம் வந்து ஷூட் பண்ண முடியல. கொஞ்சம் வேலை வந்து ஜாஸ்தியா இருந்தனால, சாமி கும்பிடணும்னு மட்டும் தான் தோணுச்சு அந்த டயத்துக்குள்ள. அதனால வந்து நான் இதெல்லாம் வந்து இன்னைக்கு எடுக்காம வுட்டுட்டேன். கண்டிப்பா அடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு இந்த நான் சாமி கும்பிட்றதெல்லாம் வந்து ஷேர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். அதுவரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.